அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்து என்ன சமையல்னு பார்ப்போமா? இன்னைக்கு இறால் வாங்கியிருக்கேன். இறால் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 1/2 கிலோ இறால், 1/4 கிலோ வெங்காயத்தை இப்படி உங்களுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது தூள் 1 டீஸ்பூன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், தேங்காய் பால் நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும் பால், அரை எலும்புச்சம்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ரெண்டையுமே சம அளவு எடுத்து இது 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கணும் டேபிள் ஸ்பூனுக்கு. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சுட்டு இப்போ நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூனும் ஊற்றிக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றியாச்சு, போதும். இப்போ அடுத்து என்ன செய்யலாம்னா, நம்ம வெங்காயம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பிங்க் கலர் நிறம் வர வரைக்கும் வதக்கணும். இந்த 2 பச்சை மிளகாயும் நம்ம இப்படி நெட்டு வாக்கில் கீறிட்டு இந்த வெங்காயத்தோடு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சோண்டு அதுக்கு தேவையான அளவு, வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். அந்த பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா பிங்க் நிறத்தில் வந்துருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 2 போட்டுட்டு நல்லா இதையும் கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாடை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அப்படி வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு வாடை நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த 1/2 கிலோவுக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணுங்கிறவங்களும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. எங்களுக்கு 1 ஸ்பூன் போதும், அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அந்த 2 தக்காளி எடுத்து வச்சோம்ல, அதை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இந்த 1 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 1 டீஸ்பூனையும் அப்படியே போட்டுருவோம். போட்டு நல்லா இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை கண்ணு சல்லடையில் தான் போட்டிருக்கணும். ஏன்னா இது ஏற்கனவே தண்ணி ரொம்ப விடும், அதனால அதில் போட்டு வச்சுருக்கோம். தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இதை அப்படியே கழுவி வச்சுருக்கனால அப்படியே போட்டுட்டேன். இப்போ இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம ஊற்றக்கூடாது. இப்போ இதில் நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றக்கூடாது. இதே உங்களுக்கு தண்ணி விடும். இப்படி போட்டுட்டு கொஞ்சம் முக்கால் சிம்மில் வச்சு அடுப்பை இதை அப்படி ஒரு 2 கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடணும். இதில் கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இந்த மீன் ஸ்மெல் இல்லாமல் இருக்க, கவுச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு போட்டுட்டு நீங்கள் இதை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு, அடுப்பை சிம்மில் போட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடணும். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே தண்ணி நம்ம ஊற்றுனது மாதிரி நிறைய விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், தண்ணி இந்த விட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்படியே தண்ணி விட்டுருச்சுல. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டுட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக இதில் வத்திரும். தண்ணி நிறையா தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வத்திரும். இப்போ நம்ம போட்டதுக்கு இந்த இறால் பார்த்தீங்களா எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்னு, இன்னும் இது குட்டியாகும். அது வரைக்கும் இதை மூடி வச்சு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இன்னும் ஹை ஃப்ளேம்லேயே பக்கத்துலேயே நின்று இதை மூடி வச்சு திறந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை கொஞ்சம் முக்கால் சிம்மில் வச்சுட்டு இந்த 200 பால் வச்சுருக்கோம்ல, இந்த பாலை கெட்டிப்பால் அதை அப்படியே ஊற்றிடணும். இது தேங்காய் பால் ஊற்றிட்டு இதை டக்குன்னு மூடி வச்சிங்கன்னா பொங்கி தட்டிடும். அதனால கொஞ்சம் அடுப்பை ஹையில் வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் இது பண்ணணும். பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ட்ரை ஆகி உங்களுக்கு தனியாக இப்போ எண்ணெய் பிரிஞ்சு தேங்காய் பாலும் பிரிஞ்சு உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் பால் ஊற்றி நம்ம அதை இதாகட்டும். இந்த பாருங்கள், இந்த அளவு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு பரட்டி விட்டுறணும். விட்டுட்டு திறக்கையில் கொஞ்சம் சிம்மில் போட்டுறணும், இல்லாட்டி மேலையெல்லாம் தெரிச்சிரும். இப்போ அதை நம்ம பாருங்கள் இது பண்ணிட்டோம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா இது ட்ரை ஆகணும். சாரோடு வச்சு சாதத்தில் சாப்பாடு போட்டு சாதம் வச்சு இந்த சாறு போட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதை இப்படியே இறக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னு நினைக்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விடுறேன். இதில் திருப்பி ஹை ஃப்ளேமில் வச்சு இதை மூடி போட்டுறணும். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் நல்லா இப்போ மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. போதும். இதோட நான் அடுப்பை அமர்த்திடுறேன். இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை மாத்திரம் நான் புழிஞ்சிட்டு அடுப்பை அமர்த்திடுவேன். அவ்வளோதான். இது இறால் ரெடி. இறால் சாப்ஸ்
ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.